நான் உங்க வேணுங்க பாலகிருஷ்ணன். ஸோ இந்தியான்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தான் ஞாபகம் வரும். ஸோ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இட் இஸ் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபாரினர்ஸ்ட்டை வந்து என்ன கேட்டாலுமே இந்தியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு முதல்ல தாஜ்மஹால் தான் ஞாபகம் வரும். ஸோ வந்து ஷாஜகான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜோடைய நினைவா வந்து ஸோ வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனா வந்து லவ்வுக்கு ரெப்ரஸன்டேஷனாக தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ வந்து இதை கட்டியிருக்கிறாங்க, தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தாஜ்மஹாலை பற்றி யாரும் அறியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா நான் கொடுக்குற எந்த தகவல்னாலும் சரிதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா வந்து எப்போ கட்டப்பட்டது பாத்தீங்கன்னா வந்து அது 350 வருஷம் ஆச்சு. 350 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதோடைய அந்த ஒரு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஷாஜகான் யாரு பாத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஒரு முகலாய மன்னர். இவர் வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆக்ராங்கிற ஏரியால வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து துரத்தி வந்து யாரோ மும்தாஜ் வந்து லவ் பண்ணியிருக்காரு. ஸோ மும்தாஜ் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பெரிய பேரழகி. மொத்தம் வந்து ஷாஜகானுக்கு பாத்தீங்கன்னா வந்து 4 மனைவி. ஸோ வந்து இது யாரும் நம்ப முடியுமான்னு தெரியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்தாஜுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 14 குழந்தைகள். 14வது குழந்தை அதாவது பெண் குழந்தை பிறக்கும் போது அவங்க வந்து பிரசவ வழியால வந்து அந்த குழந்தை பிறந்த கூட இறந்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து இது. ஸோ அவங்க வந்து எப்படி இப்போ வந்து ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 15 வயசுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்தாஜ் வந்து ஷாஜகான் மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஸோ இவங்களுக்கு 2 பேத்துக்கு வந்து லவ் வந்து உண்டாகுது. அதுக்கப்புறமாட்டு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் பெட்வீன் அந்த கேப்ல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு அரசர் அப்படின்னால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கு வந்து நிறைய நாட்டோடைய வந்து போர் புரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில உடன்படிக்கைகள் வரும். அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில திருமணங்கள் அது அரசியல் ரீதியா அதாவது அந்த அந்த ஆட்சி ரீதியா வந்து அவர் வந்து திருமணம் நடத்த அதாவது இது பண்ண வேண்டியது இருக்கும் சமாதானத்துக்கு. அதில் பாத்தீங்கன்னா வந்து அப்படி வந்து ஒரு 3-4 இதை வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸோ அந்த மும்தாஜோட அதாவது அவருடைய 4வது மணி தான் மும்தாஜி. அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்த்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதிகமாக குழந்தைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மும்தாஜி தான் வந்து இவங்க வந்து அதிகமாக குழந்தை மும்தாஜிக்கும் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா வந்து 14 குழந்தைகள் இருக்குது. ஸோ அந்த 14 குழந்தைகள் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு போருக்கு போயிருந்தாரு. ஸோ போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து போருக்கு போயிருந்தாங்க. போருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமான போர் இருக்குது. ஸோ அதனால இரவு பகலாக வந்து போர் நடந்துட்டு இருக்குது. வேற வழி இல்லாமல் என்ன பண்றதுன்னா வந்து மும்தாஜ் அங்கே வச்சுக்கிட்டு சரி ரைட் வந்து நம்ம வந்து போர் புரியலாம்னு சொல்லிட்டு போர் புரியுதாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு போர் புரியும்போது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து பிரசவ வலி ஏற்பட்டுருது. பிரசவ வலி ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து ஸோ வந்து அவங்க வந்து பிரசவம் அந்த இதாகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பெண் குழந்தை பிறந்துருது. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவங்க இறந்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து துரத்தி லவ் பண்றாரு. ஸோ வந்து தன்னுடைய லவ் தெரிவிக்கு வந்து அவருக்கு நிறைய வந்து அதாவது மும்தாஜுக்காண்டி நிறைய மெனக்கிட்டு நிறைய பரிசு பொருட்கள் நிறைய செலவுலாம் பண்ணியிருப்பாரு. அவங்க மேல வந்து அவ்வளவு அளவு கடந்து அன்பா வச்சிருக்காரு. ஸோ இதனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கு வந்து அப்படியே வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. போரெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து போரில் வந்து அவர் பங்கேற்றவே இல்லை. அது பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் இதெல்லாம் வந்து பொறுப்பெல்லாம் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு 6-7 மாசம் அங்கேயே இருக்கிறாரு. அப்புறம் அவங்க இறந்துருந்தாங்க. இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் வந்து அவங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களை எப்படி அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடக்கம் பண்றதுக்கு அது அங்கே பக்கத்தையே அடக்கம் பண்ணிடுறாரு. அப்புறம் குழந்தைகளையும் வந்து அவங்களுடைய காவலாளியை கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த குழந்தைய வளர்க்க சொல்றாங்க. அப்புறம் மற்ற பிள்ளைங்களாம் இருக்காங்களா. ஸோ வந்து அவருடைய பெரிய பையன் ஒரு பையன் இருக்கிறான். நினைக்கி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நினைக்கி அவர் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு இவர் வந்து திரும்ப போருக்கு போகணும். அப்புறம் போருக்கு போறாரு. போருக்கு போயிட்டு இருக்கும்போது நினைக்கி அங்க உள்ள படைகள்லாம் வென்றுருந்தாரு. வென்றுட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து அவங்க பையன்கிட்ட தம்பி அம்மாவை வந்து அடக்கம் பண்ணணும். அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நீ வந்து ஆக்ராவுக்கு தூக்கிட்டு போயிரு அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் ஆக்ராவுக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமாட்டு பாத்தீங்கன்னா ஆக்ரால வந்து அன்னைக்கு அவர் வந்து அங்க போயிட்டு வந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. என்னன்னா தாஜ்மஹால் கட்ட போறேன். தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இங்க வந்து மும்தாஜ் அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 22,000 பேர் வந்து தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. 22 வருஷம் கட்டியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து வேலைகள் நடந்திருக்குது. ஸோ தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா வந்து பெரிய கிரானைட்டு ஸோ வந்து ஜெம்ஸ் அந்த மாதிரி வந்து ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆர்கிடெக்சர் கொண்டு வந்திருக்காங்க. சைனா ஸோ வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கன்னியாகுமரி ஸோ இந்த மாதிரி மூல முடுக்கு இந்து இடுக்குல எல்லா எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆர்கிடெக்சர் வந்து அதிகமா இருக்கிறாங்களோ நல்ல அறிவாளிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கட்டியிருக்கிறாரு. கட்டினதுக்கு அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து அதை கட்டி அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அது வந்து ஃபுல்லா வந்து உள்ள வந்து ஃபுல்லாமே எல்லாம் கட்டியிருப்பாங்களா. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 1 வருஷம் இருக்குது. ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவு கட்டியிருக்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா டிசைன்லாம் பயங்கரமா இருந்திருக்கு.
ஸோ வந்து அதாவது அதுல வந்து எப்படின்னா 2 தூண் வந்து வெளியே பில்லர் வந்து இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த 2 பில்லர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து வெளியே சாஞ்சாப்பே இருந்திருக்கும். நம்ம நேரில் வந்து நிறைய பேர் கூர்மையா கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து அந்த தூண் வந்து சரிஞ்சாலுமே உள்பக்கம் உலாம இருக்கிறதுக்கு வெளிப்பக்கம் தான் விழுற மாதிரி இருக்கணும் அப்படி கேட்க வேண்டியதான் அவர் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிசைன் பண்ணி அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவை வந்து அங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காரு சென்டர்ல. அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாடுக்குள்ள போர்கள் அந்த மாதிரி நடந்துட்டே இருந்திருக்கு. திரும்பியும் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்திருக்குது. அப்புறம் திரும்ப என்னத்த இருந்தாலுமே வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. 22 வருஷம் ஆனதுக்கு மட்டும் அவருக்கு வந்து அந்த இது மனசு கேட்கல. மும்தாஜ் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மத்த இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து தாஜ்மஹாலுக்கு தான் அதிகமா பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவோட ஒரு நினைவு சின்னமும் இடம் வந்து ஒரு மிக பொக்கிஷமான ஒண்ணு. ஸோ மேலே இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைனாகுலர் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து தாஜ்மஹால் மட்டும் வெள்ளையா இருக்கும். ஸோ வந்து தாஜ்மஹால் இது மூலமா வந்து தாஜ்மஹால் எங்க இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். தெரியாதவங்க ஏதாவது வந்து அழிக்கணும்னு சொல்ல அழிச்சிருவாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை பாதுகாக்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஸோ வந்து மேலே வந்து துணியை போட்டு மூடி அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ சில சமயங்கள் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்திருக்குது. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து தாஜ்மஹால் வந்து இவர் வந்து ரொம்ப வந்து மையூட்டா கட்டியிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து வளர்ந்துக்க ஸோ இந்த மாதிரி ஆணைக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து பாதுகாப்புலாம் கொடுத்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து அதிகமாக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அவர் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பெரிய பேம்பும் அந்த மாதிரி வந்து ட்ரீஸ்லாம் வளர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் போகும்போது என்னாச்சுன்னா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கார்டன் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் மெயின்டைன் பண்ணது அந்த இதெல்லாம் கார்டன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில சமயங்களில் வந்து இரவுல வந்து கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அதாவது தாஜ்மஹாலில் இருக்கிற அந்த அழகு பொருட்கள் இல்லாட்ட வந்து அதுல இருக்க நிறைய வைரங்கள்லாம் வந்து நிறைய கொள்ளடிக்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க கவனம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நைட்ல வந்து அதுல வந்து அதிகமாக காவலாளிகள் போட்டிருப்பாங்க. ஸோ இதனால வந்து என்ன வந்து தாஜ்மஹாலை பாதுகாக்கக்கூடியது நமது கடமை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ரொம்ப வயசாயிருது. ஸோ வயசாக இவர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து அவருடைய பையன் தான் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் என்ன நினைக்கிறாருன்னா வந்து சரி நம்ம அப்பா வந்து எப்படி பண்ணிட்டு நம்ம வந்து அரியணை ஏறிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாங்கன்னா வந்து இவருக்கு வந்து தனியா வந்து ஏதாவது கட்டணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஒய்ஃபுக்கு தாஜ்மஹால் கட்டின மாதிரியே அதாவது நம்ம அந்த ஆற்றங்கரையில அதாவது யமுனா ஆற்றங்கரையில வந்து நம்மளுடைய ஒய்ஃப் கட்டின மாதிரி நமக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் நடக்கல. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து இவருடைய பையன் வந்து ஒரு சின்ன ரூம்ல போட்டு அடைச்சிருக்காரு. தாஜ்மஹால் பக்கத்துல ஒரு சின்ன ரூம்ல போட்டு அடைச்சிருக்காரு. அடைச்சதுக்கு அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில இருந்து நம்ம வந்து அவர் வந்து சைட்ல எட்டி பார்த்து அது வந்து தாஜ்மஹால் தெரியுது. ஸோ வந்து இது வந்து மும்தாஜோட நினைவாவே வந்து ஃபுல்லா வாழ்ந்துருக்காரு. வாழ்ந்துட்டு அதுக்கு அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இறுதி காலத்துல வந்து இறக்குறாரு. ஸோ இது வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் இவருடைய பையன் என்ன பண்றாருன்னா அவரை எடுத்துட்டு போய் அந்த தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால்ல வந்து அவங்க ஒய்ஃப் இறந்தாங்களா அது பக்கத்துலயே வந்து என்ன பண்றாங்கன்னா புதைக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இது பண்றாங்க. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து தாஜ்மஹால் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி அந்த அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே மத்திய பிரதேச இடத்துல புதைச்சாங்களா அதை எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல அந்த தாஜ்மஹால் பக்கத்துல புதைச்சிருக்காரு. அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தான் வந்து எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வந்து தாஜ்மஹால் உள்ள வந்து வச்சிருக்காரு. தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து இன்னும் கூட ஓதிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாத்தீங்கன்னா வந்து அந்த சவுண்ட்லாம் கூட கேட்கும். அதுக்கு வந்து அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்குது. ஏன்பா தாஜ்மஹால் கூட வந்து ஓதுவாங்க அப்படின்னு கேட்டா நம்ம முன்னால ஓதிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஓதுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா வந்து எதுக்குன்னா வந்து சவுண்ட் கேட்கறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிகள் இருக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியாவோட ஒரு ரெப்ரசன்டேஷனாவே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா தாஜ்மஹால் வந்து அந்த அளவு வந்து அதிகமா வந்து பொருட்செலவு கட்டியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து 70,000 கோடி செலவுல இப்ப இருந்தாலும் கூட வந்து அந்த அளவு பாத்தீங்கன்னா வந்து அந்த பெரிய தாஜ்மஹால் கட்ட முடியாது. அந்த அளவு பாத்தீங்கன்னா வந்து பார்த்து வந்து ஷாஜகான் செதுக்கி அதாவது கட்டியிருக்கிறாரு. ஷாஜகான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அரசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நேரத்துல வந்து எல்லா போர்களையும் போய் எல்லா பக்கத்துல இருக்க சிறிய நாட்டுகள்லாம் வென்று அது ஒரு பெரிய வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒரு பெரிய ஆட்சி படத்துல அமர்ந்து பெரிய நல்லாட்சி பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து ஷாஜகானை வந்து இங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்தவர் தான் அவுரங்கசீப் தான் அவருடைய பையன். ஸோ இன்னவரை பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு லவ்வுக்கு வந்து ஒரு வந்து ரெப்ரசன்டேஷனா இருந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ரெகனைசேஷன் தான் கொடுத்துட்டு இருக்குது. தாஜ்மஹால் அப்படிங்கறவனே நம்ம வந்து சாதாரண விஷயமா நினைப்போம். ஆனா வந்து அதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பத்தி இந்த தாஜ்மஹாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. அதே போல வந்து நான் இன்னும் எந்த டாபிக் பேசணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க. தாஜ்மஹாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அப்படிங்கிறத நீங்க வந்து ஸோ இதே போல மற்றொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க பாலகிருஷ்ணன். தேங்க்யூ. ஹாட்ஸ் ஆஃப்.